இன்னைக்கு முழுக்க முழுக்க பாருங்க. இந்த பதிவு உங்களுக்காக ஒரு முழு வெளிச்சத்தை வந்து கண்டிப்பாக கொண்டு வரும். இது எல்லாமே நம் தலைவன் முருகப்பெருமானோட அருளால இது எல்லாமே வந்து உங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிற விஷயம் தான். நான் நிறைய வீடியோஸ்ல வந்து சொல்லியிருப்பேன். ஒவ்வொரு பதிவும் இதை நான் இன்னைக்கு பேசணும், இதை நான் உங்களுக்கு மக்களுக்கு தெரிவிக்கப்படணும், இது அனைத்துமே வந்து நான் சொல்றது கிடையவே கிடையாது. இது எல்லாமே தலைவன் முருகப்பெருமானோட அருளால நான் ஒவ்வொரு காணொலியிலும் நான் வந்து சொல்லிட்டு இருக்கேன். அப்பேற்பட்ட இந்த காணொலி மட்டும்தான் திருச்செந்தூர்ல முருகப்பெருமான் நடத்திய மிகப்பெரிய ஒரு அதிசயம். இந்த அதிசயம் மட்டும் சொல்ல முடியாம நிறைய பேருக்கு உங்களுக்கு வந்து திருச்செந்தூர் போய் வாழ்க்கையின் முன்னேற்றம் காணப்படலாம். அப்படி வாழ்க்கையின் முன்னேற்றம் இல்லை, நிறைய பேருக்கு வந்து திருச்செந்தூர் போயும் வாழ்க்கை மாறல அப்படின்னு நிறைய பேர் வந்து சொல்லிட்டு இருக்கீங்க. அவங்க எல்லாருக்குமே வந்து என்னால ஆறுதல் கண்டிப்பா சொல்ல முடியல. ஏன்னா அந்த திருச்செந்தூர் போறது வந்து ஏன் முருகன் கண்ணு திறந்து பார்க்க மாட்டாரா அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இது வந்து முருகனால கிடையவே கிடையாது. நம்ம நேரம், நம்ம கால சூழல், இந்த நாளைக்கு இன்னைக்கு உனக்கு இது நடந்துரும், உங்க லைஃப் இன்னைக்கு மாறிடும் அப்படின்னா நானும் முடிவு பண்ண முடியாது, நீங்களும் முடிவு பண்ண முடியாது, உங்க குடும்பத்துல இருக்கிற அனைத்து பேருமே வந்து முடிவு பண்ண முடியாது. ஒரே ஒரு ஆள் நம்ம முருகப்பெருமானுக்கு மட்டும்தான் தெரியும். இந்த சம்பவம் எனக்கு வந்து கேட்டதுக்கு அப்புறமா என்னால வந்து இது ஆக்சுவலி வந்து ஒரு முருகபக்தர் வந்து எனக்கு இது வந்து சொல்றாரு. அவங்க ஊருக்கு மிக அருகில் இந்த நடந்த ஒரு விஷயம். ஏன்னா நீங்க நிறைய முருகனை பத்தி சொல்றீங்க சாமி, நீங்களும் இதை வந்து சொல்லுங்க, இது மக்களுக்கு தெரிவிக்கப்படணும். இது யாருமே இது நான் ரொம்ப வருஷமா இது வந்து மனசுல பூட்டி வச்சிருந்த ஒரு ரகசியம். கண்டிப்பாக இப்ப இருக்கிற திருச்செந்தூர் எல்லாருக்குமே உங்களுக்கு தெரியும். நிறைய பேர் வந்து திருச்செந்தூர் போய் நடக்காதவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க. அவங்க மத்தியில இது ஒரு வெளிச்சத்துக்கு கொண்டு வரணும். இந்த வீடியோ நீங்க பார்க்கும் பொழுது நம்பிக்கை இல்லாம தான் இருப்பீங்க. கண்டிப்பாக சொல்றேன், முருகப்பெருமான் உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய அளவுக்கு இந்த காணொலி மூலியமா நம்பிக்கை தருவார். அதில் நான் உறுதியா இருக்கேன். சிங்கப்பூர்ல இருந்து ஒரு முருகபக்தர் எனக்கு ஃபோன் பண்ணி, ஏன் லைஃப் மாறிச்சா இல்லையான்னு எனக்கு தெரியாது, ஆனா முருகப்பெருமான் இருக்காரு. நம்ம எல்லாருமே நினைப்போம், என்னடா இப்பேற்பட்ட ஒரு முருகபக்தரா அப்படின்னு நானே நினைச்சிட்டேன் ஒரு கட்டத்துக்கு மேல. ஏன் நான் சொல்றேன்னா, எல்லாருக்குமே வந்து கேட்டது கிடைக்கணும், நான் வாழ்க்கையில நினைச்சது நடக்கணும், அப்படி இருந்தா மட்டும்தான் இந்த காலகட்டத்துல வந்து ஒரு இறை சார்ந்த பக்தியும் இறைவனை தேடி போறாங்க. எனக்கு நடக்குதோ இல்லையோ, ஆனால் முருகப்பெருமான் இருக்கிறாரு, இது முற்றிலும் உண்மை. எனக்கு சோதனை வருது, நான் வருத்தப்படுறேன், அழுகுறேன், வலிக்குது, இருந்தாலும் முருகன் என் கூட தான் இருக்காரு. நாளைக்கு அந்த வலி வந்து எனக்கு சந்தோஷமா எனக்கு முருகன் அமைச்சு கொடுப்பாரு. இதுல வந்து மாற்று கருத்து ஒண்ணுமே கிடையாது. ஒரு சில வருடங்களுக்கு முன்பாக தமிழ்நாட்டில் நடந்த ஒரு மிகப்பெரிய ஒரு கொடுமை செயல் சொல்றதா, இல்ல வந்து முருகன் நிகழ்த்திய வந்து இது கனவு மூலியமா நடந்தாலும் முருகன் வாழ்றார். ஒவ்வொரு குடும்பத்திலையும் முருகப்பெருமானை வந்து யாரெல்லாம் மனதார நினைத்து வழிபட்டு அந்த முழு பக்தியை வந்து மனதார செலுத்துறாங்களோ, கண்டிப்பாக அவங்க குடும்பத்துல முருகப்பெருமான் இருக்கிறாரு. இதுல வந்து சந்தேகம் எதுவுமே கிடையாது. அப்ப யாருக்காச்சும் சந்தேகம் இருந்தா இந்த காணொலி முழுவதாக பாருங்க. ஒரு சில காலங்கள் முன்பாக, ஒரு சில வருடங்கள் முன்பாக தமிழ்நாட்டில் வந்து ஒரு விஷயம் நடக்குது. மிக எளிமையான ஒரு குடும்பம், வசதி ரொம்பவே கம்மி. இந்த ஆண்மகன் வேலைக்கு போய் தான் அவங்க குடும்பத்தையே காப்பாற்றணும், தாயை காப்பாற்றணும், ஒரு தங்கச்சியை காப்பாற்றணும், ஒரு தம்பியை காப்பாற்றணும். அப்படி இருந்த ஒரு குடும்பத்துல அவங்களுக்கு வந்து திருச்செந்தூர் முருகனா ரொம்ப பிரியம், அபிரிவிதமான ஒரு பக்தி. வருடம் மாசமானா திருச்செந்தூர் போயிட்டு வந்துடுறது, இல்ல வாரமானாலும் அந்த குடும்பத்துல யாரோ ஒருத்தவங்க போயிட்டு வந்துடுறாங்க. மிகப்பெரிய ஒரு பக்தி. அவங்க குடும்பத்துல கஷ்டமான சூழ்நிலைகள் அனுபவிச்சுட்டு இருந்தாலும் அந்த பக்தியை மட்டும் அவங்க விடல. ரொம்ப ஒரு சந்தோஷமான ஒரு செயல். திடீர்னு வந்து அந்த வீட்டுல வந்து ஒரு ஆண்மகனுக்கு வந்து முதல் பையனுக்கு வந்து கொடுமையான வந்து ஒரு வயிறு வலி வருது. வயிறு வலியால மிகப்பெரிய ஒரு அவதி பட்டுக்கிட்டே இருக்காங்க. இந்த வயிறு வலி சாதாரணமா இருக்கும், நம்ம வீட்டுல ஏதாவது ஒரு நாட்டு வைத்தியம் பண்ணிக்கலாம் அப்படின்னு அந்த முயற்சி எடுத்தா கூட அது எல்லாமே தோல்வியில முடியுது. ஒரு கட்டத்துக்கு மேல அந்த பையனால வேலைக்கு போக முடியல. குடும்பம் மிகவும் ஒரு வறுமையான கோட்டுக்கு கீழே ரொம்ப அவதிப்படுறாங்க. அவங்களுக்கு இருக்கிற ஒரே ஆறுதல் அன்னைக்கு முருகப்பெருமான் மட்டும்தான். வயிறு வலியில இருந்தாலும் அந்த குடும்பம் மனசு உடைஞ்சு போகல, முருகனை மட்டும்தான் நம்பியிருந்தாங்க. அந்த நம்பிக்கை வீண் போடல. இந்த காணொலியை முழுசா நான் சொல்றேன். அப்படி வயிறு வலி அதிகமா இருக்கும்போது மருத்துவமனைக்கு போறாங்க, அரசு மருத்துவமனைக்கு போறாங்க, காட்டுறாங்க, ஒன்றும் இல்லை, இது நார்மல் தான் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் திரும்பி தொடர்ச்சியா வந்து ஒரு சின்ன மருத்துவம் கொடுத்தா கூட திடீர்னு வயிறு வலிக்குது, ரொம்ப கொடுமையான வயிறு வலி, இதனால தலை சுத்தல் ஏற்படுது. பாதி வேலைக்கு போயிட்டு வீட்டிலே வந்து மயங்கி விழுந்துடுறாரு. அப்படியே நாட்கள் நகரிக்கிட்டே இருக்கு. திடீர்னு
அவங்க ஒரு நண்பர் மூலியமா நான் உன்னை மருத்துவமனைக்கு கூட்டிட்டு போறேன், நான் உனக்கு வந்து நான் சொல்றேன் இது என்ன நடக்குது, நம்ம போய் செக் பண்ணிப்போம், நான் உனக்கு பணம் கட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய மருத்துவமனைக்கு கூட்டு போய் செக் பண்றாரு கம்ப்ளீட்டா. அந்த செக் பண்ணும்போது வயிற்றுல வந்து மிகப்பெரிய ஒரு வயிற்றுல வந்து ஒரு கோளாறு ஏற்பட்டிருக்கு. இது கண்டிப்பாக ஹையர் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும், அப்படி இல்லை அப்படின்னா மிகப்பெரிய ஒரு கஷ்ட சூழ்நிலைக்கு ஏற்பட்டுடும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த நண்பர் இவர்கிட்ட வந்து சொல்லும்போது இவருக்கு எப்படி சொல்றது கூட தெரியாம ஒரு கஷ்டத்தோட இருந்தாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல இந்த உண்மை சொல்லிதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நண்பர் வந்து அவர்கிட்ட சொல்றாரு, உனக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்குடா, தயவுசெய்து கலங்காத அப்படின்னு சொல்லிட்டு, நீ வணங்குற முருகன் உங்களை காப்பாற்றுவான், இது ஒரு விஷயம், இதை நல்லா புரிஞ்சுக்குங்க. இவரும் வீட்டுக்கு போறாரு, மனசு உடஞ்சு போயிட்டாரு. உடஞ்சு போயிட்டு தற்காலிகமாக ஒரு சின்ன சின்ன மாத்திரைகள் அவரோட வலி போக்குறதுக்காக, ஏன்னா தொடர்ந்து வேலைக்கு போகணும் இல்லையா, இல்லைன்னா அந்த வீட்டில் காப்பாற்ற முடியாது, அந்த குடும்பத்தை காப்பாற்ற முடியாது. வயதான ஒரு தாயும் ஒரு தங்கையும் ஒரு தம்பியும் தொடர்ந்து வேலைக்கு போயிட்டு இருக்காரு. ஒரு நாள் இரவு தூங்கிட்டு மறுநாள் அவரால் எஞ்சிக்க முடியல, மிகவும் கொடுமையான வயிறு வலி, இது கண்டிப்பாக குணப்படுத்தியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தாயார்கிட்ட வந்து உண்மையை சொல்லிடுறாரு. அம்மா, எனக்கு வந்து மிகப்பெரிய ஒரு வயிற்றுல ஒரு பிரச்சனை இருக்கு, இதை வந்து சரியா நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கலன்னா என்னால் காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. தாய்க்கு வந்து ஒரு தாய் ஒரு மகனுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு சோதனை இருக்கு அப்படின்னு சொன்னா தாங்க முடியாத ஒரு, ஏன்னா வசதி இல்லை, வறுமை, அன்றாடுக்கு ஒரு சாப்பாடுக்கு போனாதான், இவர் வேலைக்கு போனாதான் அந்த மாதிரி ஒரு சாப்பாடு கிடைக்கும். இன்னுமே பண்ண முடியல. உடனே அடுத்த நிமிஷம் திருச்செந்தூருக்கு போய் முருகன்கிட்ட வந்து, என் பையனுக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கு, நான் யார்கிட்ட போவேன், கடன் கொடுக்கறதுக்கு ஆள் இல்லை, ஏன் என்னன்னு கேட்கறதோட குடும்பத்தில் ஒருத்தனும் கிடையாது, எனக்கு ஒரே ஒரு ஆள் நீ மட்டும்தான் இருக்கு, என் பையனை எப்படியாச்சும் காப்பாற்றிட எனக்கு நம்பிக்கை இருக்கு, என்ன கைவிட்டுறாதன்னு கெஞ்சி கதறி அழுதாங்க. அதுக்கப்புறம் அந்த தாய் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா அந்த நண்பர் வந்து இவர் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனாங்கல்ல, அந்த நண்பர் மூலியமா ஒரு நாள் நீ வா, நான் பாத்துக்கிறேன், உனக்கு என்ன செலவோ நான் வந்து ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மருத்துவமனையில போய் அட்மிட் பண்றாங்க. மருத்துவமனையில அட்மிட் பண்ணதுக்கு அப்புறமா என்ன சொல்லிட்டாங்கன்னா, நீங்க வந்ததே ரொம்ப லேட்டு, இப்ப நம்ம ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சா கூட ஒரு 50-50 தான் நம்ம பார்த்துக்க முடியும், இது எல்லாமே இறைவனோட கையில தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. டெஸ்ட் எல்லாமே எடுத்து பார்த்தாச்சு, எல்லாமே ரிசல்ட் இருக்கு, இனிமே கடவுளோட சித்தம் தான் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அந்த ஹாஸ்பிட்டல்ல இவர் இருக்காரு, இவங்க தாயார் மிகவும் கஷ்டப்படுறாங்க, குடும்பமே உடஞ்சு போச்சு. ஏன்னா இந்த மகன் இல்லைன்னா வயதான தாயார், ஒரு தங்கை, ஒரு தம்பி, குடும்பமே உடஞ்சு போச்சு. அந்த நண்பருக்கு அன்னைக்கு நைட்டு வந்து இதை எப்படி அந்த குடும்பத்துக்கு சொல்றது, ஏது சொல்றதுன்னு ஒண்ணுமே புரியல, ரொம்பவும் வருத்தப்பட்டாங்க. அப்போ அந்த தாய் இரவு தூங்கும் போது அவன் கனவுல வருது, எப்படி திருச்செந்தூர் முருகப்பெருமான் கருவறையில இருந்தாரோ கையில் வேல் ஏந்தி, அதே மாதிரி அவங்க தாயார் கனவுல முருகப்பெருமான் வந்து நின்று சொல்றாரு, நீ படுற வேதனை எனக்கு தெரியுது, நான் தான் உன் கூடவே இருக்கேனே, உன் பையனுக்கு ஒன்றும் ஆகாது, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கனவு மறையுது. மறுநாள் மறுபகல் இவங்க அவங்க பையனை பார்க்கறதுக்கு ஆஸ்பத்திரிக்கு போயிருக்காங்க. ஹாஸ்பிட்டல் போயிட்டு, உனக்கு ஒன்றும் ஆகாது, என் முருகன் சொல்லிட்டான், நீ வந்துடுவ, நம்ம 2 பேரும் சேர்ந்து போவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அந்த நண்பரும் வராரு, திரும்பியும் ஒரு டெஸ்ட் எடுத்து பார்க்கலான்னு அந்த நண்பருக்கு தோணி இருக்கு. தோணதுக்கு அப்புறமா டெஸ்ட் எடுத்து பார்க்குறாங்க, என்ன பிரச்சனைக்காண்டி இவர் மருத்துவமனையில வந்து சேர்க்கப்பட்டாரோ அந்த பிரச்சனை எதுவுமே இல்லை. இது யாருக்காச்சும் நம்ப முடியுதா? கண்டிப்பாக முருகன் நம்மளோட தான் இருக்கிறார், உயிரோட்டமா இருக்கிறார். திருச்செந்தூர் மட்டும் இல்லை, ஒரு உண்மையான பக்தன் எப்பெல்லாம் அவனுக்கு ஒரு கஷ்டம் இக்கட்டான நிலைமைக்கு உச்சியில போய் நிக்கிறானோ அப்பெல்லாம் உண்மையாக முருகா நீ இருக்கன்னு சொல்லி கூப்பிடுறானோ அப்பெல்லாம் முருகப்பெருமான் அவனோட அந்த இடத்துல வந்து நிற்கிறார். இதுவே மிகப்பெரிய ஒரு உதாரணம். ஆகவே இது அனைத்து முருக பக்தர்களுக்கும் இந்த காணொலி முழுதாக தெரியப்படும். இதுல இருந்து நீங்க என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க? வருத்தப்படாதீங்க, திருச்செந்தூர் போய் நடக்கல, எதுவும் நடக்கலன்னு வருத்தப்பட, எல்லாருக்கும் ஒரு நேரம், ஒரு காலம், உங்களுக்கான நேரம் கண்டிப்பாக வரும், அது முருகப்பெருமானை அமைச்சு கொடுப்பார், உங்க கூடவே தான் இருக்காரு, நீங்க கலங்காதீங்க. உங்களுக்கும் திருச்செந்தூர் போய் ஏதாவது ஒரு விஷயம் நடந்திருக்கும், அதை இதை பதிவு பண்ணுங்க, கண்டிப்பா அடுத்த காணொலியில் சந்திப்போம். தலைவன் முருகனுக்கு நன்றி.